கோவை மயில் மார்க் சம்பா ரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார், பாலசுப்ரமணியன், பொன்முருகன், தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுடர் வீதி தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், கோவை ரங்கே கவுடர் வீதியில் 60 வருட பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனமாக எங்களுடைய மயில் மார்க் சம்பா ரவை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சம்பா ரவை என்பது தமிழக மக்களின் அன்றாட உணவு முறையில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இதில் எங்கள் மயில் மார்க் சம்பா ரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மயில் மார்க் சம்பா ரவை சாப்பிடும் மக்களிடம் வீதியை கிளப்பி வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தொடர் புகார்களை நாங்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றோம். மயில் மார்க் சம்பா ரவை சாப்பிட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என ஒரு பொய்யான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை தொப்பம்பட்டியைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் கடந்த ஆண்டு தாக்கல் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மயில் மார்க் சம்பா ரவை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் சம்பா ரவை தயாரிப்புகளை உணவு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதில் மயில் மார்க் சம்பா ரவையில் எந்தவிதமான வேதிப்பொருள், பூச்சிக்கொல்லி மருந்தோ கலக்கவில்லை என சோதனை அறிக்கையில் வந்தது. இந்த அறிக்கையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். மேலும் பொய்யான வழக்கை தாக்கல் செய்த ரவிகாந்த் என்பவரின் முகவரிக்கு விசாரணைக்கு நேரில் வருமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பலமுறை சம்மன் அனுப்பினர். ஆனால் ரவிகாந்த் நேரில் ஆஜராகவில்லை. எனவே இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. எனவே மயில் மார்க் சம்பா ரவை மீது யாரும் குற்றம் சுமத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இங்கே மயில் மார்க் சம்பா ரவை நிறுவனத்தினர் இங்கே குழுமி இருக்கோங்க. நாங்கள் ஒரு 60 வருஷமாக மயில் மார்க் சம்பா ரவையை இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் 2வது 3வது தலைமுறையாக தயாரித்து இங்கே 4 மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ரவிகாந்துங்கிறவன் ஒரு பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிட்டானுங்க. அதற்கு அந்த வழக்கானது கடந்த 7ஆம் தேதி மாண்புமிகு நீதியரசர் முன்னால விசாரணைக்கு வந்து அது அந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது. அதற்குண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க. மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர்கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். நாங்கள் 60 வருஷத்தில் பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரித்தது இந்த பரிசோதனை கூடத்தில் எங்களோட குவாலிட்டி ஜெனியன்னு ஹைகோர்ட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார்கள். ரவிகாந்துங்கிறவன் எங்களுடைய பொருளில் வேதியியல் பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க. அது அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுவுமே எங்களுடைய சம்பா ரவையில் கலக்கவில்லைன்னு பாதுகாப்புத்துறை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. புகாரும் கொடுத்துருக்காங்க. காவல்துறை இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. சைபர் கிரைம்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சைபர் கிரைம் ஆய்வாளர் அருண் இன்னும் ஒரு 2 தினங்கள்ல அவன் மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவன் போலியான பணம் பறிக்கும் எண்ணத்துல தான் மெயின். எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துல தான் அந்த ரவிகாந்துங்கிறவ செயல்பட்டிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு.